ஜிஎஃப் பீர் ஒன்று கூலிங்கா கொடுங்க. இல்ல. ஜிஎஃப் இல்லையா? சரி பங்காரம் கொடுங்க. பங்காரம் அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? ஏய் நீ கேக்குற எதுவும் கிடையாது. இந்தா ஒயிட் பர் எடுத்துட்டு போ, காசு கொடு. ஒயிட் பர்லாம் கசக்குமே. சரி 19 கோட்டராது ஒன்று கொடுங்க. இந்தா 1749 புடி. 17 யோ இந்த ஒயின் ஷாப்ல ஒன்றும் இல்ல. எந்த ஒயின் ஷாப்லயும் நம்ம கேட்கற சரக்கே தர மாட்டானுங்க. யோ என்ன அது? சரக்கு கொடு, கிளம்பி கொடு. ஜிபே பண்றேன். மாப்பிள ஒரு ஷேர் 250 ரூபா சரக்கு. 250? எம்ஆர்பியில 230 தான் போட்டிருக்கு. இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, மாட்டுல திருப்பி கொடுத்தா 10 ரூபா நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அப்படினாலும் 240 தானே? ஆமாங்க 230 10 ரூபா சேர்த்து வாங்கினா மாப்பிள 250 ரூபா வாங்கிட்டாங்களா என்கிட்ட? மாப்பிள யார் தெரியுமாடா நீ? ஹலோ என்ன எம்ஆர்பிக்கு அதிகமா பொருள் விற்கிறீங்க? யோ என்னையா பழைய வெங்காயத்தை போட்டியா? போட்டால இந்த ஸ்மெல் வருது, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரக்குல மட்டும் நீ ஏமாறல. அங்க பாரு சுண்டல், 4 சுண்டல் வச்சு 40 ரூபா வாங்கிட்டான். அங்க பாரு ஆம்லேட், அப்ப அதான ஆம்லேட்டா, அதுக்கு 50 ரூபா. மாப்பிள இல்லடா நம்ம சரக்கு அடிக்கிறோம்டா, அதனால மத்த இடங்கள் எல்லாம் கேமரா எடுத்து நீட்டிருங்க. சரக்கு அடிச்சா மட்டும் கேவலமா வாயை மூடிட்டு வந்துருங்க. அடி. ஏய் சார் 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 என்ன சார் சரக்கு வாங்கணும் சார், சட்டர் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ சரக்குனா கூட்டின கடையில் சொன்னா கிடைச்சிருமா? சார் இல்ல சார் பிளாக்ல கிடைக்கும் சார். இன்னைக்கு அதெல்லாம் இல்லையா, கிளம்பு, கடை லீவு கிளம்பு. சார் எதுக்கு சார் கடை லீவு? இன்னைக்கு காந்தி ஜெயந்தி கிடையாது சார், எதுக்கு சார் கடை லீவு? சார் நான் என்னைக்கு ஒரு ரோல் பிடிக்கிறேன், எதுக்கு சார் லீவு? இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல முக்கியமான ஒரு ஜாதி கட்சி தலைவருக்கு நினைவு நாள், அதனால லீவ் விட்டோம். சரி சார் அதுக்கும் லீவ் விடுறதுக்கு என்ன சார் இருக்குது? அவனு அங்க போய் சிலைக்கு மாலையை போட்டு நேரம் இங்கதான் வர்றானுங்க, வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்றானுங்க. அதான் வன்முறை வரக்கூடாதுன்னு கடைக்கு லீவ் விட்டு வச்சிருக்கோம். சார் அப்ப குடிச்சா வன்முறை வருமா சார்? அதனாலதான் லீவ் விட்டுருக்கோம், கிளம்பு. அப்படியா சார்? அப்ப குடிச்சா வன்முறை வருமா சார்? ஆமாயா. குடிச்சா வன்முறை வரும்னா ஏன் சார் கவர்மெண்டே கடையை திறந்து வைக்கிறாங்க? சார் சார் இல்ல சார் இதை நான் சொல்ல சார், நீங்க தான் சார் சொன்னீங்க. மக்களே பாருங்க, இந்த போலீஸ்காரர் தான் சொன்னாரு குடிச்சா வன்முறை வரும்னு சொல்றாங்க, கடை இவங்களே திறந்து வைக்கிறாங்க. என்ன சார் இது அநியாயமா இருக்குது? நான் குடிக்கிறேன் சார். குடிச்சா வன்முறை வருமா சார்? இது ஒரு முன்னெச்சரிக்கை சார். என்ன சார் முன்னெச்சரிக்கை? குடிச்சா வன்முறை வரும்னா அந்த கடை எதுக்கு சார்? சார் நீங்க தான் சார் சொன்னீங்க, மக்களே பாருங்க இவரு தான் சொன்னாரு. கிளம்பு, நீ கிளம்பு. வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க. நீ கிளம்பியா சார்? தேங்க்யூ சார். பாத்தீங்களா சார், எங்க பார்த்தாலும் ஒரே ஹிந்திக்காரனுங்க. இது தமிழ்நாடா வடக்கன்ஸ் நாடான்னு தெரியல. 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வேலைக்கு போறானுங்க சார். நம்ம வேலையெல்லாம் தட்டி பறிச்சிடறானுங்க. தமிழ்நாட்டுக்கே இது ஒரு அசிங்கம் சார். சார் நான் வெளியூர், ஒரு 10 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா பஸ் சார்ஜுக்கு யூஸ் ஆகும், அப்படியே கிளம்பிடுவேன். திரும்ப மாட்டிச்சு. என்ன ஸ்டிக்கரு? என்ன ஒயின் ஷாப் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு? ஏண்டா டேய், வடக்கனாவது இங்க வந்து 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு உழைச்சி சோறு திங்கிறான். ஆனா அந்த கட்டிங்காக சார் நான் பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் சார். சார் நான் வெளியூர் சார், ஒரு 10 ரூபா மட்டும் கொடுங்கன்ட்டு 10 பேர்ல பிச்சை எடுத்து சரக்கு எடுத்து அடிக்கிற நீ தமிழ்நாட்டுக்கு அசிங்கம் இல்ல. ஒன்ன மாதிரி ஆளுகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கே அசிங்கம். சார் பப்ளிக்